இல்ல, அதாவது எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கான அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கணும் என்பது என்னுடைய கருத்து. கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய 0 ஹவர்ஸ்ல எதிர்க்கட்சிகள் அவங்க கள்ளக்குறிச்சி கள்ளசாராயத்தை குறித்தோ ஏனைய தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை குறித்தோ பேரவை தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுவதற்கு நேரம் தருகிறார். ஆக தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சிகளின் சார்பாக இந்த கள்ளக்குறிச்சி விடயங்களை குறித்து இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக அவருடைய கருத்து இடம்பெறாமல் போவது என்பது அது அவ்வளவு சரியானது அல்ல. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்பது எதிர்க்கட்சிக்கு நீங்க உள்ள வாங்க, பேரவைத் தலைவர் சொல்வது போல 0 ஹவர்ல எழுந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. நீங்க எழுப்புற எந்த கேள்விகளாக இருந்தாலும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறார். பேரவைத் தலைவர் 0 ஹவர்ல எவ்வளவு நேரம் வேணுமாலும் எதிர்க்கட்சி தலைவருக்கு தரேன்னு சொல்றார். அப்படி இருக்கின்ற போது ஏன் அவையை தொடர்ந்து புறக்கணித்து உங்களுடைய பதிவே இன்னைக்கு சட்டமன்ற குறிப்பேடுகள் இல்லாத போகுது? அதனால எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக பேரவைத்தலுடைய கருத்தை பரிசீலனை செய்து சட்டப்பேரவைக்கு உள்ளே வந்து சட்டமன்ற வரலாற்று புத்தகங்களிலே பக்கங்களிலே அவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அதை பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து அவர் இப்படி வந்து புறக்கணிச்சுட்டே இருக்காரு, வெளியேற்றம் செய்யப்பட்டு இருக்காரு. அவருக்கு வேற ஏதேனும் அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்ல, நான் தான் சொல்லிட்டேன். ஒரு எதிர்க்கட்சினா அவருக்கே தெரியும், நேரமில்லா நேரத்தில் மட்டும்தான் அந்த 0 ஹவர்ஸ்ல இருந்து யாரு வேணுமாலும் எந்த பிரச்சனை வேணுமாலும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை எழுப்பலாம். ஆனா அவரு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அஜெண்டாவில் கேள்வி நேரத்தையே நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றது அது அரிதிலும் அரிதாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை வந்து டெய்லி அதே முன்வைக்கிறது என்பது, நானும் ஒரு 2001 சட்டப்பேரவையில் பணியாற்றி இருக்கிறேன். அது வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னாக்க கூட நம்ம அப்படி ஒரு பிரச்சனையை முன்வைக்கலாம். ஆனா பேரவைத் தலைவர் சொல்றாரு, முதலமைச்சரே சொல்றாரு, நீங்க வந்து நேற்றுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, கூட்டத்தொடர் முழுக்க வேண்டாம், அவங்களை கூப்பிடுங்க, உள்ள வர சொல்லுங்க, பிரதான எதிர்க்கட்சி இருந்தாதான் மானிய கோரிக்கை நிறைவேற்றும் போது விவாதங்கள் இருக்கும், சட்டமன்றமா இருக்கும்னு முதலமைச்சரே ஆள் விட்டு கூப்பிடுறாரு. அப்பயும் அவங்க வர மறுக்கிறாங்க. அதனால இதை தாண்டி அதிமுக எடுக்கிற அரசியல் நிலைப்பாடுகள் அல்லது அரசியல் முடிவுகள் என்பது என்ன என்று தெரியவில்லை எனக்கு. 60க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை விவாதிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய பிரதான இல்லையா? இதை விட வேற பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தானே ஏற்கனவே 0 ஹவர்ல சிறப்பு கவனிப்பு தீர்மானம் நான் கொடுத்ததை எடுத்து முதலமைச்சர் அனுமதிச்சாரு பேரவைத் தலைவர். நான் அதை குறித்து கடுமையாக பேசியிருக்கேன். நீங்க சொல்லுங்க, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, மக்கள் பிரதிநிதிகள், வருவாய்த்துறை, காவல்துறை எல்லாரையும் இதுக்கு பொறுப்பாக்கணும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, எல்லா தலைவர்களும் நாங்கள் பேசியிருக்கிறோமே. அன்னைக்கு அதே மாதிரி நீங்க 1 மணி நேரம் கூட பேசிருக்கலாமே, ஏன் பேசல? எதற்காக வெளிநடப்பு செஞ்சாங்க என்பது அது அந்த கட்சி அவர்கள் எடுத்த முடிவு. அதுல நான் கருத்து சொல்ல முடியாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதுல பங்கெடுத்து பாஜகவும் அதிமுகவும் கவர்னர் இடத்துல மனு கொடுத்திருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் பங்கு இருக்கு இல்லை என்கிற அந்த பிரச்சனை இப்போ விசாரணையில் இருக்கின்ற போது சொல்ல முடியாது. ஆனா பங்கு இருக்கோ இல்லையோ நானே ஒத்துக்கிறேன். என் தொகுதியில ஏற்கனவே இது மாதிரி செத்து மக்கள் துன்பப்பட்டிருக்காங்க. அப்ப நானே முன் வந்து கூட நான் சொன்ன அந்த கருத்தை அதுதான் இன்னைக்கு சொல்றேன். அதாவது அரசு வந்து ஒரு சட்டம் ஏற்றணும். அந்த சட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு பஞ்சாயத்துல ஒரு தொகுதியில் இந்த கள்ளச்சாராய நடக்குது அப்படின்னா பாவம் காவல்துறையில் இருக்கிற எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் அல்லது இப்ப இந்த எஸ்பி, கலெக்டர் இவங்களை சஸ்பெண்ட் பண்றதோ பணி நீக்கம் செய்யறதுக்கு தீர்வு ஆகாது. இது ஒரு பொறுப்பேற்க வேண்டும், ஒரு கூட்டு முயற்சி. அங்க இருக்கிற ரெவன்யூ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையிலே இந்த அமலாக்க பிரிவு அதிகாரிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற அமைச்சர் இல்லைன்னா அந்த மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் அமைச்சர், நீங்க எல்லாம் தான் பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரும் மீது நடவடிக்கை எடுக்கும் இந்த சட்டம் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்ட திருத்தத்தை இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் நடைமுறைப்படுத்துறாதா? பிரசிடென்ட் தான் ஊர்ல சாராயம் வைக்காம பார்த்துப்பான், கவுன்சிலர் தான் ஏரியாவில் சாராயம் வைக்க பார்த்துப்பான். அதையும் மீறி வித்தாக எம்எல்ஏ உடனே எஸ்பி, கலெக்டர் கூட்டி சொல்லி அதை ரைடு பண்ண சொல்லுவான். அதையும் மீறி எம்எல்ஏ உடனே இருந்தா மந்திரி ஏம்பதி போடுன்னு அவரு அதுக்கு நடவடிக்கை எடுப்பார். ஆக இது ஒரு பொறுப்பு கூறக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இவர்களை அனைவரும் பொறுப்பேற்க செய்ய வேண்டிய ஒரு சட்டம் தான் இதற்கு தீர்வாக அமையும். அப்போதுதான் இந்த கள்ளச்சாராய சாவுகள் ஒழியும்.